வேதம் சொல்லுது, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஜீசஸ் நேம் அபோவ் ஆல் நேம். எல்லா நாமத்துக்கும் இந்த உலகத்தில் எதெல்லாம் பெரிய நாமம்னு சொல்கிறாங்களே, எதெல்லாம் பெரிய பெயர், இந்த பெயர் கேட்டாலே நடுங்குவாங்க அப்படிலாம் என்ன செய்வாங்க, நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறோம். என்ன, நான் யார் தெரியுமா, என் பேரை கேட்டால் என்ன செய்யும், ஆமாம் அங்கே எல்லாம் பயந்து நடுங்குவாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன, ஆனால் அந்த நாமெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா இல்லாமல் போயிடும். எங்கப்பா அவர் எப்போயே இறந்து போயிட்டாருங்க அப்படின்ட்டுருவாங்க. அந்த நாமம் அழிந்து போகும், அவருடைய பலன் குறுகினதாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு நாமம் உண்டு. அந்த நாமம் வானோர் பூதலத்தோர் பூமிக்கு கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கத்தக்க இயேசு என்கிற நாமம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. அந்த நாமம் நமக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நாமம் நமக்கு இல்லாமல் போயிருந்தா, ஒருவேளை அப்படி ஒரு காரியம் இல்லை, இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரலை, அவர் நாமம் கொடுக்கப்படலை, பாவ மன்னிப்புக்கென்று அவர் ரத்தம் சிந்தலை, அப்படி ஒரு காரியம் நடக்கவே இல்லை அப்படின்னா இன்று உலகத்தில் இருக்கிற நம்மளுடைய நிலைமை மிகவும் கேள்விக்குறியான நிலைமையில தான் இருக்கும். அவர் ஒருவர் இந்த உலகத்துக்கு வந்ததினாலே, பிந்தின ஆதாமாய் அவர் வந்தபடியினால் அவருடைய எல்லா மகிமையும் துறந்து நமக்காக வந்து நமக்காக எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து, வேதம் சொல்லுகிறது அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினதினாலே அவர் நம்மீது வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணியது மட்டுமல்ல, நம்மையும் அவரோடு கூட சேர்க்கிற பாதையை உருவாக்கிட்டார். அல்லேலூயா.